ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ருத்ர பிரஷ்னம் 8வது அத்தியாயம். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய வேர்டு நமஸ்தாராய. தாரக மந்திரம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அது தாரக மந்திரம். ஓம்காரம் தாரக மந்திரம். எல்லா மந்திரத்திலையும் முதன்மையானது ஓம்கார மந்திரம். எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லதா இருந்தாலும் ஓம்காரத்தை சொல்லிட்டு தான் பிரணவ ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். ஏன்னா ஓம் சொல்லிட்டு தான் நம்ம எந்த மந்திரத்தையும் சொல்லுவோம். அப்போது அது ஒரு தாரக மந்திரம், முக்கியமான மந்திரம். ஏன் ஓம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல்? அந்த வேர்டு அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஏன் எல்லா மந்திரத்துக்கும் முதன்மையான மந்திரம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது பிரம்மத்துக்கு நிர்குண பிரம்ம. இப்போ பிரம்மம் 2 விதமாக நம்ம பார்க்குறோம். ஒன்று சகுண பிரம்மம், இன்னொன்று நிர்குண பிரம்மம். நீங்கள் சகசரநாமத்தில் எந்த பேரை சொன்னீங்கனாலும் ஒன்றா அது சகுண பிரம்மத்தை குறிக்கும், இல்லையா நிர்குண பிரம்மத்தை தான் குறிக்கும். ரெண்டையும் சேர்ந்து, ஏன்னா அவர் 2 விதமாக அவர் வெளிப்படுறாரு. சகுணமாகவும் பிரம்ம தத்துவம் வெளிப்படுறாரு, நிர்குணமாகவும் அவர் இருக்கிறார். 2 தத்துவத்தில் அவர் இருக்கும்போது 2 தத்துவத்தையும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே சொல் ஓ. பிரதிகா அப்படின்னு சொல்லுவோம். பிரதிகானா சவுண்ட், சிம்பல் ஃபார் பிரம்மம். பிரதிகா. இப்போ பிரதிமான என்ன? அதனுடைய சொரூபம் பிரதிமா. அப்போ அதனுடைய சவுண்டு சிம்பல். இப்போ நீங்கள் ஓம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள அகார உக்கார மகாரா. எப்படி இது 2யும் நிர்குண பிரம்மத்தையும் எப்படி குறிக்குது, சகுண பிரம்மத்தை எப்படி இந்த சொல் குறிக்குது? ஓம்ங்கிற சொல் இது அக்ஷரம், ஒரு அக்ஷரம், எழுத்து, ஒரு சொல். அப்போ அது எப்படி குறிக்குதுன்னா, அதுக்குள்ள எத்தனை 3 எழுத்து இருக்கு? ஆ உ எம். அப்போ ஃபஸ்ட்டு எல்லா சப்தங்களும் வாயை திறந்து ஆனா தான் வரப்போகுது. ஆ இண்டிகேசிங் சப்தம் உருவா. ஆ. ஊங்கிறது உள்ள மாடுலேஷன். எல்லா உலகத்தில் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் வாயை திறந்தா தான் லாங்குவேஜ் வெளியில் வரும். அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி, ஜெர்மனாக இருந்தாலும் சரி, ஆனா தான் லாங்குவேஜ் வெளியில் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது அந்த ஊங்கிறது ஆல் மாடுலேஷன் இன் ஆல் லாங்குவேஜஸ். எல்லா லாங்குவேஜ்லையும் என்னென்ன மாடுலேஷன்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு லெட்டர் குறிக்கிறது ஊ. இம் அப்படிங்கிறது அந்த லாங்குவேஜ், அந்த சப்தம் அந்த இடத்துல முடிகிறது இம். ஆரம்பிச்சு எல்லா சப்தங்களும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா சப்தங்களையும் அடக்குன ஒரு சொல் ஓம். எல்லா லாங்குவேஜ் சப்தங்கள் என்னென்ன சப்தம் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் அடக்குன சொல் தான் ஓம். அப்போ இது என்ன ஆயிடுச்சு? எதை கொண்டு வருது? உலகத்தில் இருக்கிற அனைத்து நாமங்களையும் அந்த சொல் முதல்ல தனக்குள்ள அடக்குது. எல்லா நாமங்களையும், எந்த பேர் சொல்லிங்கன்னா வாயை திறந்தான் ஆகணும். அப்போ எல்லா நாமங்களையும், இந்த சிருஷ்டியில் உண்டான எல்லா நாமத்தையும் அந்த சொல் அடக்குது. அப்போ எல்லா நாமத்தையும் அடக்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வால் பிடிச்சிட்டு எல்லா ரூபங்களும் பின்னால் தானே ஆகணும். இப்போ ஆப்பிள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது உங்களுக்கு, அப்போ உடனே அது ஒரு பொருள் வருதா இல்லையா? ஆரஞ்சு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது, அப்போ ஒரு பொருள் வருதா இல்லையா? ஆப்ஜெக்ட். அப்போ எல்லா அந்த ஓம் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் எல்லா சப்தத்தையும் தன்னுள் அடக்கி, அடுத்தது எல்லா நாமம், எல்லா ரூபத்தையும் அது என்ன பண்ணிது? தனக்குள்ள அடக்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாம ரூபங்களையும் குறிக்கிறது என்னது? ஓ ஆ ஊ இம் அப்படிங்கிறது எல்லா நாம ரூபத்தையும் அடக்கிறது. அப்ப எல்லா நாம ரூபத்தை அடக்குனது யாரு? சகுண பிரம்ம ஈஸ்வரஹா. அவருதான் ஓம். அடுத்தது அடுத்த ஓம் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? ஒரு அமைதியை கொடுத்து தான் அடுத்த ஓம் சப்தத்தை உண்டு பண்ண முடியும். ஒரு சப்தம் நீங்க உருவாகணும்னா உருவாகிறதுக்கு முன்னால எங்க இருந்திருக்கணும்? இப்போ முதல்ல அமைதி, அதுலேருந்து தான் என்ன வரும்?
ஆ. எங்க போய் முடியுது? இம். அப்புறம் ஒரு சின்ன அமைதி இருந்தா தான் நீங்க அடுத்த ஓம்காரத்தை சேன் பண்ண முடியும். ஓம் கேப். அப்புறம் தான் என்ன பண்றீங்க? ஓம். அந்த இன்பிட்வீன் ஒரு அமைதி. அந்த அமைதியில் இருந்துதான் ஓம்காரமே எழுகிறது. ஓம்காரம் எல்லா நாமங்களையும் அடக்கி இருக்குது, எல்லா ரூபங்களையும் அடக்கியது. அது எழுவதற்கு அந்த சைலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமா, நாம ரூபங்கள் எதிலிருந்து எழுகிறது? அமைதியிலிருந்து எழுகிறது. அந்த அமைதிதான் நிர்குண பிரம்ம தத்துவம். அந்த நிர்குணத்திலிருந்து வந்ததான் யாரு? சகுண பிரம்ம தத்துவம். இந்த ஓம்காரம் என்பது அதனாலதான் சொல்றது, இது பிரதிகா. யாரு? பிரம்மனுக்கு உண்டான ஒரு நாமம். அப்ப நம்ம அவர் சொல்லும் போது ஒரு தடவை ஓம் நம்ம வாழ்க்கையில அருகி ஓம்னு சொல்லி முடிக்கும் போது அந்த ஓம்னுடைய அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லணும். எதற்காக ஓம் சொல்றோம், எப்ப சொல்லணும், எதற்காக சொல்றோம், எப்படி சொல்லணும், 3 மாத்திரைகள் சொல்லணும். இப்போ நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, ஓம்ங்கிறது 3 மாத்திரை முடிச்சிடணும். ஓம் வேணா கொண்டு போகலாம். இது சில பேர் ஆ ஊ இம்முலாம் சொல்றாங்க, அது தவறுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி எழுத்துக்களை ஓம் சொல்லுனா ஆவும் ஆவும், அது தவறு. அந்த எழுத்துக்கலாம் என்ன பண்ண, ஏன்னா அது கிராமரே நம்ம மாத்துறோம். ஆவும் சேர்ந்து அங்க ஓ ஆயிருச்சு, ஆ ஊ சேர்ந்துதா ஓ ஆயிருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, பிரிச்சு சொல்லுது. ஆவும் சொல்லக்கூடாது, 2 சேர்ந்தா சமஸ்கிருதத்தில் ஓ ஆயிரும். அப்புறம் இம், ஓம் தான் சொல்லணும், ஆ ஊ இம்னு சொல்லக்கூடாது. ஸோ இது இந்த இது கம்மிங் டு தி சப்ஜெக்ட். நமக அப்படி இருப்பவருக்கு, பிரணவ ரூபமாக இருப்பவருக்கு நமக சல்யூட்டேஷன், நமஸ்காரம். ஓம்கார ரூபமாக, பிரணவ ரூபமாக, பிரதிகான் சவுண்டு சிம்பலாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அதுதான் நமஸ்தாராய. அடுத்தது 9வது மந்திரம். நம சம்பவேச்ச மயோபவேச்ச. அதாவது சம்பவ, சம்பவே அப்படின்னா இந்த உலக சம்பவே அப்படின்னா ஷம்னா சுகம்னு அர்த்தம். அப்போ சுகத்திற்கு ஏதுவாக, அதாவது இகலோக சுகத்தை கொடுப்பவராக இருப்பவர் சம்பவே. இகலோகத்தில் இருக்கிற சுகத்தை கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். எது? ஓம் சம்பவே. அடுத்த வேர்டு என்னது? மயோபவேச்ச அப்படின்னா பரலோக. எங்க? சொர்க்கம், 7 லோகம் அப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த லோக சுகத்தை கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். யார் இதெல்லாம் கொடுக்கறது? புண்ணிய பாப்பம் என் அக்கௌண்ட்ல இருக்கு. இப்ப நான் இந்த மனித ஜென்மம் முடிஞ்சிருச்சு, என்னோட அக்கௌண்ட்ல நிறைய புண்ணியம் இருக்கு. அதையும் கழிச்சிட்டு வர்றதுக்கு எங்க போறோம்? மேல் லோகம் போறோம். இப்ப நிறைய பாப்பம் இருக்கு, அதை கழிக்கிறதுக்கு எங்க போறோம்? நரகாதி லோகங்களுக்கு போயிட்டு தான் அடுத்த பிறவியை எடுப்போம். அப்போ சொர்க்கமோ நரகமோ போறேன்னா, இப்போ நம்மளே முடிவு பண்ணி நம்ம சொர்க்கத்துக்கு போறது, நம்மளே டிக்கெட் வாங்க முடியாது. அங்கேயெல்லாம் இங்கே ஊருக்குலாம் வேணா டிக்கெட் வாங்கிக்கலாம், கையில் காசு இருந்தா. அங்கே போறதுக்கு நம்மளால டிக்கெட், ஏன்னா எப்படி போறதுன்னு தெரியாம எப்படி நீங்க டிக்கெட் வாங்க முடியும்? ஸோ யாரு தான் அதை பண்றது? கர்மபல தாத்தா ரூபேன ஈஸ்வர தான் நம்மளுடைய அக்கௌண்ட்ல செக் பண்ணி நீ சொர்க்கத்துக்கு போன்னு கொண்டு நம்ம சொர்க்கத்தில் நிக்க வைக்கிறது யாரு? அவரு தான். நீ உன்னோட அக்கௌண்ட்ல செக் பண்ணிட்டு உன்னை கொண்டு நரகத்தில் விடுறது யாரு? இறைவன். கர்மபல. அதனால இகலோக பலத்தை விகலோக பலத்தை எப்படி கொடுக்குறாரு? இப்ப நம்ம பிராரப்தத்தின் பிரகாரம் எடுத்துட்டு வந்திருக்கிற புண்ணியம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் புண்ணியம் பாப்பம் வெளிப்படுது. அப்படிங்கும்போது அதற்குண்டான சூழ்நிலை. இப்ப இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும்னு என் புண்ணியத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னைக்கு எனக்கு என்ன வரணும்? அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வர சூழ்நிலையை கொடுத்து என்னை என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்பட வைப்பார். இல்லை இன்னைக்கு நீ கீழே விழுந்தணும், கால் ஒடியணும் அப்படின்னா நமக்கு முன்னால் தண்ணி இருக்கும், அது இருக்கிறது தெரியாமல் போய் ஒரு சூழ்நிலையை கொடுத்து அந்த இடத்துல நம்ம அறிவை மறைத்து தண்ணியை பார்க்காம இருக்க மாதிரி வச்சு காலை வச்சு நல்ல சர்ற மார்பிளில் போய் விழுந்து பொடக்கு. அப்போ அதுக்குண்டான சூழ்நிலையை பண்ணி நம்ம அதாவது கண்ணை அதில் பார்த்துட்டோம்னா, தண்ணி பார்த்துட்டின்னு வச்சுக்கங்களேன், நம்ம உஷாராகிக்குவோம். ஐயோ தண்ணி இருக்குதான் தள்ளி போய்க்குவோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? நம்ம அறிவை அந்த இடத்துல மறைத்து
நாம் நினைச்சுக்கிறோம் இவ வந்து கேர்லெஸ்ஸா எதுவுமே கிடையாது. இவ வந்து அவசரம் போய் விழுந்துட்டாங்க, கேர்லெஸ்ஸா போய் இவங்க எப்பவுமே இப்படித்தான் கேர்லெஸ். அவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறது இல்ல, அந்த இடத்துல கால் உடையணும்னு இருந்ததுன்னா அறிவை டப்புன்னு கண்ணை மறைச்சிருவார். கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த இடத்த, ஆனா உள்ள அறிவு போய் தண்ணின்னு காமிக்காது. அந்த இடத்துல அறிவை மறைச்சாதான் அவங்க போய் காலை வச்சு சல்லுன்னு போய் விழுக முடியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம், கீழே விழுந்துட்டுனா அவங்க திட்டுவோம். இவங்க வந்து யூஸ்வலாக ஜென்ரலாக உடஞ்சிட்டேன்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, நீ ரொம்ப கேர்லெஸ்ஸு, நீ கேர்லெஸ்ஸாக இருந்து தான் விழுந்துட்ட, முட்டாள்தனம். யாராவது வேணும்னு காலை உடைச்சுக்குவாங்களாங்க? உலகத்தில் யாராவது நான் காலை என்று உடைத்து கொள்ள வேண்டும், சங்கல்பம், காம என்ன இச்சா சக்தி, காம எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆசைப்பட்டு சங்கல்பம் பண்ணி அங்கே போய் விழுவுறாங்க? அப்படி இல்லை. அவங்க அந்த இடத்துல உடையணும்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணு, சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் அமைத்துக்கொள்ள. அதான் சொல்றது, சம்பவே இந்த உலகத்தில் இருக்கிற சுகத்தையும் சரி துக்கத்தையும் சரி, அடுத்த உலகத்துக்கு மயோபவே அங்க போனாலும் அதை அனுபவிக்கின்ற சூழ்நிலையை அப்ப என்ன சொல்லணும், கீழே ஒருத்தர் விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன சொல்லணும், டக்குன்னு என்ன பண்ணும், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். வாய் பேச வேண்டாம், வலிக்குதா அது வலி, அதாவது ஒரு போச்சாது சொல்ற ஒரு ஆட்டிடியூட். நம்ம சொல்லுமில்ல குழந்தைகளுக்கு எழுத போச்சாது சார், அந்த மாதிரி இல்லை பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தெரியாமல் நடந்து போச்சு, இதுக்கு நீங்க வந்து நான் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வேண்டாம், ஐயோ நம்ம கேர்லெஸ்ஸா இருந்து விழுந்துட்டோங்கிற குற்ற உணர்வை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்றவங்கள முதலே கீழே விழுந்த வழி வேற. நாம என்ன சொல்றோம், நீ வந்து கேர்லெஸ்ஸா இருந்து விழுந்துட்ட, கேர்லெஸ்ஸா இருந்து விழுந்துமா அவங்களுக்கு என்ன ஆகுது, இன்னும் அந்த வழியை தாங்கக்கூடிய சக்தி அவர்கள் அங்கு இழப்பார்கள். அப்ப கீழே உடந்தோன்னா அந்த வழியை தாங்கக்கூடிய சக்தியை மனதுக்கு நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ தாங்கிக்குவ, நீ நல்ல பொண்ணு, நீ நல்ல ஸ்ட்ராங், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், இது ஏதோ நடந்து போச்சு அப்படிங்கும் போது அவங்க மனம் ஸ்ட்ராங் ஆகும் போது அந்த வழியை தாங்கக்கூடிய சக்தி பெறுவாங்க. அவங்களே கீழ் விழுந்து வழியில கஷ்டப்படும் போது நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறது கூட, நீ பண்ணது தப்பு, நீ எப்பவுமே இப்படி தாங்கும்போது ஒரு கில்ட்டி கான்சியஸை உண்டு பண்ணி என்னத்தை பண்றோம், அவங்க வழியை தாங்க முடியாத, அவங்க தைரியமா இருப்பாங்க, தாங்கிக்கலாம், நம்ம தாங்கிக்கணும்னு ஒரு முடிவோடு இருந்தா கூட நாம என்ன பண்ணிடுறோம், அவங்க மனதை அந்த இடத்துல பலகீனம் செய்து விடுவோம். நான் அப்பே சொன்னேன், நான் சொன்ன பேசி நீ கேட்க மாட்டேன், ஏதோ ஒன்று சொல்லி அது தப்பு, அவங்க உழுகணும்னு இருந்தா உழுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது நாம என்ன பண்ண முடியாது, அதை நம்ம நாளையும் கிடையாது அவங்களாலே. ஸோ அவங்களுடைய புண்ணி இது தெரிஞ்சுக்கணும். இந்த அறிவு இருக்கும்போது இந்த உலக இதை என்ன சொல்றாரு, சம்பவேச்ச, அப்படிப்பட்ட இகலோக சுகத்தை கொடுப்பவருக்கும் நமஸ்காரம், பரலோக சுகத்தை கொடுப்பவருக்கும் நமஸ்காரம். அடுத்தது சங்கராய, 10வது நமக சங்கராய. திருப்பி பாருங்க, அதே மீனிங்கே மயஸ்கராய, அங்க மயோபவே, இங்க என்ன வருது மயஸ்கராய. அப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, இப்போ இந்த உலகத்துல அதே சங்கராயனா அதே ஷம்முதான், ஷம்முதான் என்னது, சம்பவேத சங்கராய, சம்கரோதி இது சங்கராய. இப்போ எப்படி நமக்கு இந்த உலகத்துல சுகம் நமக்கு எப்படி கிடைக்குது, அது தமிழ் மீனிங் வந்து ஆனந்தத்திற்கு காரணமாக, சுகத்திற்கு காரணமாக இருப்போம்னு எடுத்துக்கணும். சங்கராய அப்படின்னா அந்த ஆனந்தத்திற்கு கராய காரணமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் வந்து சுகத்தை கொடுப்பவர் அவரு பார்த்தோம், இங்க அது சம்பவே சங்கராய, அதே சம்தாங்க, மங்களம் தான், சுகம்தான். ஆனா இங்க அங்க என்ன வித்தியாசம், கராயம் போது அந்த சுகத்திற்கு காரணமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இப்ப இந்த உலக அதே மாதிரி மயஸ்கராய, அதுலயும் கிரு தாத்து வருது, மயஸ்கராயனா நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஆனந்தத்திற்கு காரணம் சங்கராய, சுதந்திரத்தை கொடுப்பவர் மயஸ்கராய இருப்பவருக்கு நமஸ்காரம். இப்போ இந்த உலகத்துல ஆனந்தத்திற்கு காரணமாக இருப்பவர்கள் யாரு, பித்ராதி ரூபேன, அப்பா அம்மா ரூபேன ஷம் லௌகிக சுகம் கரோதி இதி. நம்ம சுகத்தை அனுபவிக்கணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்க, ஆதி பதம் போடுறாரு, பித்ராதி பேரண்ட்ஸ் முதலான எல்லா பித்ராதி ரூபேன ஷம் லௌகிக சுகம். லௌகிக சுகத்தை கொடுக்கறது யார் யாரு, நம்மளோட மெயின் அம்மா அப்பால இருந்து ஆரம்பிச்சு அந்த ரூபேன நமக்கு எதை கொடுக்கிறார், லௌகிக சுகத்தை கரோதி, அதனால அவருக்கு பேர் சங்கரக. சரி, ஓகே.
அம்மா அப்பா உறவுகள் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே நமக்கு என்ன பண்ணலாம், இந்த உலகத்தினுடைய சுகத்தை பெறுவதற்கு உதவி செய்யலாம், காரணமாக இருக்கலாம். அடுத்து சொல்றார் பாருங்க, மயஸ்கராய, சுதந்திரத்தை கொடுப்பவர் யார்? உடனே கவர்மெண்ட்ல 30% கோட்டா கொடுங்க, பெண் சுதந்திரம், அது அல்ல. உண்மையில் சுதந்திரத்தை கொடுப்பவர் ஆச்சாரிய சாஸ்திராதி ரூபேன. இவங்க தான் நமக்கு சுதந்திரத்தை, நமக்கு ஒரிஜினல் சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவங்க யாரு? ஆச்சாரிய சாஸ்திர ரூபேன. புரிஞ்சு போயிருக்கு உங்களுக்கு? ஆச்சாரிய சாஸ்திர ரூபேன மோக்ஷ சுகம், மோக்ஷ சுகம் கரோதி மயஸ்கரஹ. ஆச்சாரிய சாஸ்திராதி, ஆதிபதம் வேற போடுதுங்க, சாஸ்திர ஆச்சாரிய சாஸ்திராதி ரூபேன. எது அது மூலியம் தான் நமக்கு என்ன கிடைக்குது? மோக்ஷ சுகம். அதுதான் என்னது? சுதந்திரம். கரோதி இது மயஸ்கரஹ. சாஸ்திரத்தை ஆச்சாரியம் சாஸ்திர ரூபேன், இவர்கள் ரூபமாக எனக்கு மோட்சத்தை கொடுத்து எனக்கு சுதந்திரத்தை கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்கராயம். அதுதான் மயஸ்கராய, மோட்ச சுகத்தை கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அவன் இல்லாமல் இது எதுவும் நடைபெற, அவருடைய அருள் இல்லாமல் நம்ம இது எதுவும் நடைபெறாது. அடுத்து நமஷ், திருப்பி அதே வேர்டு வருது, மங்கள். ஷம்முனாலும் இப்போ என்ன வருது? சிவம்னாலும் ஒன்று தான். நம சிவாய ச. இந்த அத்தியாயத்தில் முக்கியமான வார்த்தை நம சிவாயங்கிற அந்த மந்திரம் இங்கே தான், ருத்ரத்தில் இங்கே தான் இடம்பெற்றிருக்கிறது. நம சிவாய ச சிவதராய. சிவாய, சிவக அப்படின்னா கல்யாண ரூபன்னு அர்த்தம். சிவம் அப்படின்னா என்ன? சிவாய அப்படின்னா, சிவக அப்படின்னா கல்யாண ரூபகன்னு அர்த்தம். சிவம்னா மங்களம், கல்யாண ரூபக. ஏன் அவரு சிவம், மங்களம், ஆனந்தம், கல்யாண ரூபம் சொல்றோம்? இப்ப நம்ம ஒரு கல்யாணம் அப்படிங்கிற அர்த்தம் தெரியுங்களா? மோட்சத்துக்கு வழிவகுத்து கொடுக்கற பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. கல்யாணம்ங்கிற செயல் எங்க கூட்டிட்டு போவோம்? நம்மள வானப்பிரஸ்தத்த ஆசிரமத்துக்கு போய் மோட்சத்தை பெறுவதற்கு, அல்லது அதற்குண்டான இப்போ கல்யாணம் பண்றதுங்கிற அந்த வேர்டு ஏன் அங்கே யூஸ் பண்றாங்கன்னா, அது ஒருத்தருடைய வாழ்க்கையை எங்க கூட்டிட்டு போகணும்? கர்மயோகம் செய்து அவன் எங்க போகணும்? கெட்டடி ஆகி வானப்பிரஸ்தத்துல போய் ஞானத்தை அதுதான் அந்த வேர்டு கல்யாணம்னு வேறு. மோட்சம் சுகத்தை கொடுக்கக்கூடியது கல்யாணம். அப்போ இவர் என்ன சொல்றாரு? நம சிவாய. யாருக்கு நம சிவாயங்கிறது? யார்? சிவம்னு என்ன? மங்களம், கல்யாண ரூபக. அதாவது தனக்குள் ஸ்வயம் நிஷ்கல்மஷ அப்படின்னு அர்த்தம். அவருக்குள்ள எந்த நிஷ்கல்மஷம், கல்மஷம் அற்றவர், அப்படி இருக்கிறவருக்கு நமஸ்காரம். அதுதான் சிவாய. மங்களத்தை கொடுக்கக்கூடியவர், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். அடுத்தது சிவதராய என்றால் ஞானேன சர்வ கர்ம நிவர்த்ததி. எல்லா கர்மங்களையும் இல்லாமல் பண்ணக்கூடியவர். இப்ப நம்மகிட்ட என்னென்ன கர்மம் இருக்குது? சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமி கர்மம். மொத்தமா எல்லா கர்மத்தையும் அவர் என்ன பண்றாரு? நிவர்த்தத்தினா இல்லாமல் ஆக்குபவர். அப்ப என்ன பண்ண? எல்லா சஞ்சித்த கர்மம் அழியணும்னா என்ன பண்ணணும்? அணுச்செல்லாம் கழிக்க முடியாது. அப்போ அதற்குண்டான ஞானேன, ஞானத்தின் மூலியமாக சர்வ கர்மத்தை நிவர்த்தி பண்றவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். என்னது? சிவ தராய. ஃபர்ஸ்ட் சிவா. இப்போ சிவதராய அப்படின்னா ஞானேன, ஞானத்தை கொடுத்து சர்வ கர்மத்தை நிவர்த்தி பண்றதுனால அப்படிப்பட்டவருக்கு சிவதராயவருக்கு நமஸ்காரம். சிவதராய. அதுக்கு அடுத்தது, அதாவது எல்லா இன்பங்களாகவும் சுகத்திற்கு காரணமாகவும் இருப்பதால் அவருக்கு வந்து சிவதரகன்னு பேர். அதுதான் தராயாச்சு. சிவதரக தான் அந்த சதுர்த்தி விபூதி இயக்கும் போது சிவதராயன் வருது. சிவதரகனா எல்லா இன்பங்களாகவும் சுகத்திற்கு காரணமாகவும் இருப்பதால் சிவதரக. அந்த பரசுக இகலோக சுகம் சரி பரலோக சுகத்தையும் அவர் கொடுப்பதால் அவர் சிவ தரக.
அப்போ சிவதராய நமக, அவருக்கு நமஸ்காரம். அடுத்தது நமஸ்தீர்த்தாயச்ச கூல்யாயச்ச, அது 12வது மந்திரம். நமஸ்தீர்த்தாய, புண்ணிய தீர்த்தங்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம். புண்ணிய தீர்த்தங்கள். அடுத்தது கூல்யாய, நதிகளில் இருப்பவருக்கு நமஸ்காரம். புண்ணிய தீர்த்தங்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம் தீர்த்தாய. கூல்யாயனா நதிக்கரைன்னு எடுத்துக்கணும். நதியை விட நதிக்கரை தான் கரெக்டாக வரும். நதிக்கரையில் இருப்பவருக்கு நமஸ்காரம். இப்போ ஃபர்ஸ்ட் தீர்த்தாடனம். நம்ம கலாச்சாரத்தில் கங்கையில் போய் குளித்தால் பாப்பம் நீங்கும். அப்போ நீங்கள் அங்கே கங்கை போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். இப்போ அங்கே எத்தனையோ படகோட்டிகள் உள்ள தண்ணியில் குதிச்சு விளையாடுறவங்க. அப்போ அவங்களுக்குலாம் பாவமே, அவங்கள தான் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. போட்டில் வேலை செய்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க கங்கையில். அவங்களுடைய பாப்பம் போகுமா? இப்போ நாம் இங்கிருந்து போய் கங்கையில் மூழ்குனா பாப்பம் போகும்னு நாம் மூழ்கிறோம். அதே தண்ணிக்குள்ளே தான் நாமளும் மூழ்கிறோம். அதுலேயே அவங்க எப்பொழுதும் ஆயுசுக்குமே அவங்க கங்கையிலேயே இருக்கிறாங்க. நதியிலேயே அவங்களுக்கு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். கங்கை நீர்லேயே ஒரு போட் மேனாக இருக்கலாம், தண்ணியிலேயே தான் அவங்க கங்கை நதியிலேயே தான். பாப்பம் போகுமானா யாருக்கு பாகம் போகும்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நினைக்கிறது அது நான் தண்ணியில் போய் குமிஞ்சா எல்லா பாவம் போயிடுமா அப்படின்னா, கங்கா அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். இட் இஸ் நாட் அ நதி, இட் இஸ் அ ஞானம்னு அர்த்தம். ஆச்சா? இப்போ யாருக்கு பாப்பம் போகும்னா அந்த மனதில் ஸ்ரத்தையோடு, அதுதான் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். யார் ஸ்ரத்தையோட மூழ்கிறாங்களோ அவங்களுடைய பாப்பத்தை கங்கை அப்படின்னு என்ன ஞானத்தை கொடுத்து, கங்கை என்ன பண்ணும்? ஞானத்தை கொடுத்து. அப்போ ஞானத்தை கொடுக்கணும். ஒருத்தர் மூழ்கிறாங்க, அவங்களுக்கு பாப்பத்தை போக்கணும். யாரு? கங்கா மாதா. அப்போ கங்கா மாதா அப்படியே முழுகணுன்னு நம்ம முதுகு பின்னால் இருக்கிற பாப்பத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு, அப்படியல்ல, அந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலையை கங்கா மாதா அமைத்து கொடுப்பாள். முயற்சி நாம தான் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ அந்த கங்கையை நம்பணும். ஃபர்ஸ்ட் இவள் எனக்கு நல்லது செய்வாங்க, இவங்க பாப்பத்தை போக்குவாங்கன்னு முதல்ல மனசுல நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாம நீங்க போய் 100 தடவை என்ன நீங்க கங்கைக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டை கட்டி அங்கேயே உட்கார்ந்துருந்து தினம் தண்ணியிலேயே விளையாண்டு இருந்தாலும் எல்லாம் ஒன்றும் நடக்காது. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அந்த கங்காங்கிறது ஞானம், அவங்க பாப்பத்தை போக்கக்கூடியவள்ங்கிற ஒரு ஸ்ரத்தையோட நம்ம முறைப்படி நம்ம நீரில் மூழ்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுப்பாள். ஏன்னா கங்கா அப்படின்னாவே ஞானம் தான் அர்த்தம். சிறந்த நதி அப்படிங்கும்போது யமுனான்றுவார். ஒரு அரச சபையில நம்ம கேட்டிருக்கணும், ஏன் கங்கை தானே எல்லாத்தோட நம்பர் 1 நதிங்கும் போது அது நதியே அல்லது ஞானம்பர் ஒரு அரசன். ஸோ அதுதான் உண்மை. ஸோ எப்படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? தீர்த்தாடனம் போகிறோம். இப்போ நதிகளில் போய் காவிரியில் போய் நீங்கள் குளிக்கிறீங்க, கங்கை பாப்பத்தை போக்கக்கூடியது அப்படின்னா, அப்போ தீர்த்தாடனங்கிறது நம்ம வேறு வேறு கோயில்களுக்கு போகிறது, வேறு வேறு நதிகளில் நீராடுதல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது நீ ஜஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு சாமி அதை கொடு இதை கொடுன்னு கொடுக்கறதுனா அப்படிங்கிறதுனால எந்த பாப்பும் போகாது. புண்ணியம், அந்த வழிபாடுகள் மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். ஆனால் பாப்பக்ஷயம் ஆஹாது. புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கலாம், அது சுகமாக அனுபவிக்கலாம். கண்டிப்பாக புண்ணியம் என்ன காரண சம்பந்தம் பார்த்தோம். புண்ணியம் கண்டிப்பாக சுகத்தை கொடுத்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. வாட் அபவுட் பாப்பம்? அதுதான் நேற்று நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். பாப்பம் என்பது எப்படி கழியும்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு நீங்கள் செய்த பாவத்தை கழிக்கணும்னா மனிதர்களுக்கு உதவி செய்து தான் அந்த பாப்பத்தை கழிக்க முடியும். அவர்களுக்கு அதான் யக்னம், அதுக்கு தான் பஞ்சமகா யக்னம். ஏன்னா நம்ம எங்கே பாவம் பண்ணி நமக்கு தெரியாது. ஸோ எந்தெந்த இடத்துல பாவம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது? தேவதைகளுக்கு ஏதாவது தப்பு பண்ணி வச்சிருக்கலாம், நம்ம ரிஷிகளுக்கு தப்பு பண்ணி வச்சிருக்கலாம், அந்த பாவம் நம்மகிட்ட இருக்கலாம். நரயக்னம், பூத யக்னம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? மனிதர்களுக்கு நம்ம பல பாவங்கள் பண்ணியிருப்போம், பூதங்களுக்கு ஏகப்பட்ட பாப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொண்டு சாப்பிட்டு கொஞ்சம் நெஞ்சும் இல்லை, ஏகப்பட்ட பாப்பம் பூதங்கள்.
ஆச்சா. அடுத்தது பித்ருக்கள் வழிபாடு பண்ணாமல் இருக்கும்போது அவங்க பாவம் நமக்கு வருது. ஸோ இந்த பூர்வ ஜென்மத்தில் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பாப்பத்தை பிரிச்சிங்கன்னா கொஞ்சம் மனிதர்களால் செஞ்ச மனிதர்களுக்கு செஞ்ச பாப்பம், பூதங்களுக்கு செஞ்ச இப்படித்தான் இருக்கு அந்த பிரிவு. மனிதர்களுக்கு செஞ்ச பாப்பம், பூதங்களுக்கு செஞ்ச பாப்பம், தேவதைகளுக்கு செஞ்ச பாப்பம், ரிஷிகளுக்கு செஞ்ச பாப்பம், இந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு தான் பிளான் பண்ணி இறைவன் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, நீ பஞ்சமகா யக்னங்கள் பண்ணினா தேவதைகளுக்கு பண்ணின பாப்பம் தேவதா பூஜையின் மூலியமாக மட்டும்தான் கழிக்க முடியும், வேற வழியில் கழிக்க முடியாது. ரிஷி யக்னங்கள் ரிஷிகளுக்கு அந்த விஷயத்தை கேட்டு அதை சிந்திக்கிற மூலியமா தான் அந்த பாக்கம் போகும். இப்ப மனிதர்களுக்கு அது இவங்களுக்கெல்லாம் பண்ணதை விட யாருக்கு தான் நம்ம பாப்பம் அதிகம் பண்ணியிருப்போம், நிறைய மனிதர்களுக்கு போன ஜென்மத்தில் நிறைய பேத்த திட்டுறது கொலை எதையோ ஒண்ணு. அப்போ அந்த மனிதர்களுக்கு நீங்க செய்த பாப்பம் போக வேண்டும் என்றால் திருப்பி மனிதர்களுக்கு நல்லதை செய்தா மட்டும்தான் அந்த பாப்பம் போகும். நீங்க பூதங்களுக்கு எத்தனை கொலை பண்றோம் பூதங்களை, அந்த பூதங்களுக்கு நீ பாபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணிருந்த அந்த பாபம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா அதை கழிக்கணும்னா அந்த பூதங்களுக்கு திருப்பி நீங்க நன்மையை பண்ணுனா தான் கழியும். இதுதாங்க லாஜிக்கு. இதுல எங்காவது தவறு இருக்கான்னு பாருங்க. இறைவனோட கணக்குல ஏதாவது தவறு இருக்கான்னு நீ எந்த வகையில வேணாலும் பாப்பம் பண்ணிட்டு இருக்கிற. அப்புறம் இறைவன் என்ன பண்ணிட்டாரு, ஓ இவன் இன்னென்ன வகையில பாப்பம் பண்றான், இவனுக்கு இந்த கண்டிஷன். இது பஞ்சமகா யக்னங்கள் இறைவன் கொடுத்ததே நம்மளுடைய பாப்பத்தினுடைய கவுண்டை வச்சுதான் அவர் கொடுத்திருக்காரு. அவன் அடுத்தது பூதம், பித்ருகளுக்கு நாம என்ன பண்ணிடுறோம், பாப்பம். அவர்களுக்கு உண்டான வழிபாடுகள் செய்யாத போது அது நமக்கு பாப்பமா வருது. ஸோ அதுக்கு பேர் அதைத்தான் நேற்று அந்த அவர் சொன்னாரு. அவர் கருத்தை நான் ஏற்றுக்கல, அவரை பத்தி முழுமையா நான் ஏற்றுக்கன்னு சொல்ல. அந்த இடத்துல அவர் சொல்றது பஞ்சமகா யக்னங்களை இப்ப நான் விளக்குறேன். ஏன் பஞ்சமகா யக்னங்கள் இறைவன் கொடுத்தார்னா, அப்ப மனிதர்களுக்கு செய்த பாப்பத்தை நீங்க போக்கணும்னா கோயில்ல போய் கும்பிடுறதுனால புண்ணியம் வரும், அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை, அது சுகத்தை கொடுக்கும். ஆனா நீங்க மனிதர்களுக்கு செஞ்ச பாவத்தை தேவதைகள் என்ன பண்ண முடியாது, ஜீரோ பண்ணி உங்களை அனுப்ப. ஜஸ்ட் நீங்க கோயிலுக்கு வந்துட்டீங்கிறக்காக நீங்க மனிதர்களுக்கு செஞ்ச பாப்பத்தை தேவதைகளால் ஜீரோ பண்ணி கொடுக்க முடியாது, அணுச்சுதான் கழிக்கணும். அதே மாதிரி பூதங்களுக்கு பண்ணின பாப்பத்தை கோயில போய் சாமி கும்பிட்டோம்னா பூதங்களுக்கு செஞ்ச பாப்பத்தை தேவதைகள் வாங்கிக்குவாங்களான்னா அவங்கள வாங்க மாட்டாங்க, நம்ம தான் அனுபவிச்சு கழிக்கணும். அப்ப என்ன பண்ற நம்ம இன்டெலிஜென்ட்டா பஞ்சமகா யக்னத்தை பண்ண சொல்றாரு. ஏன் அட நீ எதுல பாப்பம் பண்ணி வச்சிருக்கீன்னு தெரியாது, ஏன்னா நமக்கு தெரியுமே என்ன. சோ என்ன பண்ணு, இந்த யக்னங்களை பண்ணு. சோ என்ன ஆயிட்டே வரும், அந்தந்த பாப்பம் அந்தந்த ஏரியால 5 ஏரியால பண்ணி வச்சிருக்கோம். 5 ஏரியாவுக்கு 5 டைப் ஆஃப் பிராயச்சித்தம். இதுதான் பிராயச்சித்தம். 5 ஏரியால தப்பு பண்ணி வச்சிருக்கோம். 5 ஏரியாலும் என்ன கொடுக்குறாரு, இது நீ பிராயச்சித்தமாக பயன்படுத்து. ஆனா இந்த பிராயச்சித்தங்கிற வேர்டு இன்னைக்கு மக்களிடம் காணாம போச்சு. இப்ப எங்க போயிருச்சு பிராயச்சித்தம்னா, ஜோசிகாரன் சொல்றதான் பிராயச்சித்தமே. அவர் இந்த கோயிலுக்கு போய் சொன்னார், இந்த எலுமிச்சை மாலை போட சொன்னார், விளக்கேற்ற சொன்னார், அதுதான் பிராயச்சித்தம்னு நம்புற அளவுக்கு நாம முட்டாள்கள் ஆயிட்டோம். உண்மையில பிராயச்சித்தம் பஞ்சமகா யக்னம். பஞ்சமகா யக்னம் பண்றவங்களுக்கு அந்த அவர் கொடுக்குற ஜோசிகாரன் கொடுக்குற பிராயச்சித்தம்ங்கிறது சுச்சிப்பி. ஏன்னா ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஈஸியான வழியில், ஏன்னா பஞ்சமகா யக்னம் பண்றது கஷ்டம், மக்கள் பண்றதுலேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாத ஜோசியக்காரர்கள், இந்த காலத்துல பஞ்சமகா யக்னம் தான் பிராயச்சித்துன்னு தெரியாத ஜோசியக்காரர்கள் மக்களை தவறான வழியில் செலுத்தி, அதே பஞ்சமகா யக்னம்னு ஒன்று தெரிஞ்சிருந்தாருன்னு அவரு என்ன சொல்லுவார் நம்ம கிட்ட, ஏங்க போய் பஞ்சமகா யக்னம் பண்ணுங்க, கட்ட ரொம்ப மோசமா இருக்குது, போய் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுங்கன்னு தானே அவர் சொல்லணும். அதுதானே இறைவன் சொல்லியிருக்காரு. இவர் யார் அங்க இன்டர்பிரட் பண்றதுக்கு வேற மாதிரி யோசனை பண்ணி பாருங்க. இவர் யார் அதை இன்டர்பிரட் பண்றதுக்கு? அப்புறம் எந்த ஜோசிகார வாயிலிருந்து பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுங்கிற வார்த்தை வருதா? ஸோ எங்க நடக்குது தப்பு? அவரு தப்பு பண்றாருன்னா நாம போய் அவர்கிட்ட உட்கார்றோம் பாத்தீங்களா, அதுதான் தப்பு. ஓ இவ்வளவு பெரிய விஷயம் இறைவன் நமக்கு கொடுக்கும் போது நம்பிக்கை வரதில்லை. அப்பப்ப ஜோசிகார்ட்ட ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஏன் இறைவனை கேட் ஆன் த வால். ஜோசி இப்போ கல்யாணம் எடுத்தாங்க ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோம், பையன் பார்க்குறோன்னா அவங்க கேட்பாங்க. அந்த அந்த செயலுக்கு நம்ம எடுத்தாகணும். ஏன்னா சொசைட்டியோட சேர்ந்து தான் போயாகணும். நான் ஜாதத்தை கொடுக்க மாட்டேன், உன் பையன்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்றுவாங்க. ஸோ அப்போ கொடுத்து வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒருக்க ஜோசிகாரன் ஏன் நாடி போகிறோம்? நம்ம இறைவன் கொடுத்த சிஸ்டத்தில் நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை.
ஆனா என்ன நம்பிங்க? எனக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை. அப்ப ஏன் ஜோசிகார்ட்ட போறீங்க? இறைவன் வாழ்வதற்கு பஞ்சமகா யக்னங்களை கொடுத்தாரே தவிர எந்த இடத்துலயாவது நீ கட்டத்துக்கு பின்னால போ, இவ்வளவு வருஷம் நீங்க பாடம் படிச்சிருக்கீங்களா வேதாந்தம், எந்த இடத்துலயாவது இறைவன் கட்டத்துக்கு பின்னால போ அப்படின்னு எங்காவது ஒரு இடத்துலயாவது சொல்லியிருக்காரா? ஆனா நான் போவேன். ஏன்? அப்ப என்ன தெரியுது? நம்மளுடைய பக்தி கேட் ஆன் த வால். பஞ்சமகா யக்னம் பண்ணுனா டைம் இல்லை, ஜோசிகார போறக்கு டைம் இருக்கு, ஏன்னா அது ஈஸி. ஆனா அது முழுமையான பிராயச்சித்தம் ஆகாது, ஆகவே ஆகாது. அப்படி ரொம்ப பிரச்சனைனா அவர் சொல்றதை சேர்த்து செஞ்சுக்கலாமே தவிர பஞ்சமகா யக்னத்தை விட்டுட்டு நீங்க ஜோசிகாரன் பின்னால போறதுனால மட்டும் பாப்பக்ஷயம் ஆகுமானா? ஏன்னா இறைவன் கொடுத்து விட்டுடுச்சிட்டோம். அவர் சொல்றத அவர் என்னங்க இறைவனா? ஈஸ்வரன் அவரு. ஸோ அதை சொல்றாரு தீர்த்தாய. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே இந்த கோயில். அவருங்க ஜோசிகாரு பணமெல்லாம் ஒன்றும் கேட்கறது இல்லை, கோயிலுக்கு தான் போக சொல்றாரு, அதனால அவர் நல்லவர். என்ன டெசிஷன்? கோயிலுக்கு தான் போக சொன்னார், விளக்குத்தானே போட சொல்றாரு. இறைவன் என்ன சொல்லி வச்சிருக்க அதை விட்டு போட்டு நீங்க அங்க பின்னால போறமே அது தப்பு இல்லையா? இது இறைவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இறைவனுக்கு உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு இறைவனுக்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரியும். அவர் அதையும் ஏத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்காரு. சரி போ கொஞ்ச நாளைக்கு பின்னால போ அப்படின்னு. ஸோ தீர்த்தாடனம் செல்வது என்பது, கோயிலுக்கு போறது என்பது புண்ணியத்தை கொடுக்கும். ஆனா என்ன பண்ணாது? நான் நர யக்னத்துல மனிதர்களுக்கு பண்ண பாப்பத்தை அது குறைக்காது, பிராயச்சித்தம் அது ஆகாது. பஞ்சமகா யக்னம் ஒண்ணுதான் பிராயச்சித்த கர்மமே. இது ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருந்துன்னா எந்த ஜோசிகார பின்னாலே நம்ம போக மாட்டோம். ஒருத்தர் சொன்னாங்க, அது ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் வேற, இன்னொருத்தர் இன்னொரு ஒப்பீனியன் வேற, இன்னொருத்தர் போய் இன்னொரு ஒப்பீனியன். பா, ஹவு கேன் யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃப் ரன்னிங் பிகைன்ஸ் ஜோசிகாரம்? அதுதான் சொல்றது தீர்த்த. அடுத்து என்னது? கூல். நதிக்கரை. ஏன் நதிக்கரை ஸ்பெஷல்? ஏன் நதிக்கரை நதிக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் ஆகுது? எல்லா நாகரிகமும் எங்க தோன்றுச்சு? நதிக்கரையில் தான் தோன்றுச்சு. அது மெசபடோபியா நாகரிகமா இருக்கலாம், சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கலாம், எல்லா நாகரிகங்களும் எங்கதான் தோன்றுச்சு? நதிக்கரை. ஏன்னா அங்கதான் மனிதர்கள் வாழ்வதற்குண்டான ஹேதுவான இடம் நதிக்கரை. ஏன்? இப்போ விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கல, அவங்களுக்கு நீர் வேணும். அப்ப நீர் வேணும்னா எங்க இருக்கு? நதியில நீர் இருக்கும். அதை வாய்க்கால வெட்டி கொண்டாந்து ஒரு தோட்டத்துல வச்சு இவங்க என்ன பண்ணலாம்? விவசாயம் பண்ணாதான் உணவு அவங்களுக்கு. அப்போ மக்கள் விவசாயம் பண்ணணும்னா நதிக்கு அருகில் இருந்தா தான் அவங்களால விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணா தான் சாப்பிட முடியும். ஸோ அதனாலதான் நதிக்கரை. ஏன் நதிக்கரைங்கிறது? இட் ப்ரொவைட்ஸ் வாட்டர் ஃபார் இரிகேஷன். சயின்ஸ்ல சொன்னா அதுதான். இட் ப்ரொவைட்ஸ். நதி என்ன கொடுக்குது? இட் ப்ரொவைட்ஸ் வாட்டர் ஃபார் இரிகேஷன். அதனால நதிக்கரைங்கிறது இறைவனுடைய சொரூபம். அப்படி ஒரு வெல்த்த உணவை கொடுக்கிற நதிக்கரையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அத கூல்யாய. அடுத்தது நமக பாரியாய. பாரியாயனாக மறுகரையாக. ச அவார்யாய. அதாவது நதியின் ஃபர்ஸ்ட் பாரியாயனா நதியின் மறுகரையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்து அவாரியாயனா நதியின் இக்கரையாக இருப்பவருக்கு. நதிக்கரைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டாரு இறைவன் நதிக்கரையாக இருப்பவனா. அப்ப நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற கரையா, நதிக்கு இந்த பக்கம் இருக்கிற கரையா? நமக்கு டவுட் வரும்னு அவரே விளக்குறாரு. நதியின் மறுகரையாக இருப்பவருக்கும் நமஸ்காரம். நதியின் இக்கரை அவாரியாயன இக்கரையாக இருப்பவருக்கும் நமஸ்காரம். இந்த இடத்துல என்னது? நதியினுடைய அக்கறை இக்கரை. அப்போ ஒரு முமுட்சுவானவன் இக்கரைங்கிறது என்னது? சம்சார கடலில் தவித்துக் கொண்டிருப்பவர்கள், இக்கரையில் இருப்பவர்கள். அவர்களை எங்க கூட்டிட்டு போறாரு? அக்கரை. மோட்சங்கிறது அக்கரை. இக்கரையில் இருந்து அதற்குண்டான சூழ்நிலைகளை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, குருவை கொடுத்து, அதற்குண்டான மனப்பக்குவத்தை கொடுத்து, அத ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் பேர். இது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொடுத்து எங்க கூட்டிட்டு போறாரு? போட்ல உட்கார வச்சு நம்மள அடுத்த கரைக்கு. அதான்
இக்கரையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். மோட்சம் சம்ஸ்காரம். இந்த இடத்துல நமக்கு நம்ம ஏன் சம்சாரத்துல மாட்டிக்கிட்டோம்? சம்சார துக்கம் எதனால வருது? நாம செஞ்ச புண்ணியத்துக்கு அவர் என்ன பண்றாரு? சம்சார துக்கத்தை கொடுக்குறாரு. அதுவும் அவரு தான். அப்போ இக்கரையாக இருப்பவரும் அவரு தான். சம்சாரத்தை நமக்கு கொடுத்தவர் யாரு தான்? அது காரணம் நானு. அதுக்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுப்பவர் அவர். இக்கரையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அக்கறைனா மோட்சத்தை, இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்க செய்கிற மோட்சத்தை கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அப்ப இறைவன் என்னவா இருக்காரு? படகோட்டியாக இருந்து நம்ம இங்கிருந்து புடிச்சு கொண்டே அங்க ஓடுறார். அதுதான் மீனிங் ஆக்சுவலா. அதான் பாரியாய ச அவாரியாய. அடுத்தது நமக பிரசரயாய சோத்தரனாய. எல்லா பாப்பங்களையும் கடக்க செய்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஸ்ரு மீன்ஸ் கடக்கிறது, பிரசராய இருக்கு. அப்போ எல்லா பாப்பங்களையும் அவர் என்ன பண்றாரு? கடக்க செய்கிறார். மோட்ச ரூபமான ஞான ரூபத்தை கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா பாப்பத்தையும் எங்க தான் கழிக்க முடியும்? எப்பதான் நம்ம விட்டு பாப்பம் எல்லாம் போகும்? ஞானத்தினால் மட்டும்தான் எல்லா பாப்பும் போகும். என்ன நீங்க பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ணினாலும் 100% பாப்பம் சஞ்சித்த மூட்டையை கை வைக்கிறதுக்கு எந்த பிராயச்சித்தம் உதவாது. புரியுதுங்களா? ஏதாவது பஞ்சமகா யக்ஞங்கள் பண்றது பிராரப்தத்தில் இருக்கிற பாப்பத்தை தான் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆச்சா, சஞ்சித்த மூட்டை தூங்கிட்டு இருக்குதே, அதை நீங்க என்ன பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ணினாலும் அது சஞ்சித்த மூட்டை பாப்பத்தை, சுகத்தை ரெண்டையுமே எடுத்துக்கலாம், புண்ணிய பாப்பத்தை அழிக்க முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாரு? எல்லா பாப்பங்களையும் கடக்க செய்யணும்னா மோட்ச ஞானத்தை கொடுத்து. அப்படியே வந்தன ஒருத்தர் சொல்றது, நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தா இறைவனுக்கு எனக்கு என்ன கொடுக்குன்னு தெரியும், அவர் பார்த்து எப்போ ஞானத்தை கொடுப்பாரோ அப்போ அவர் கொடுத்துருவாரு, நான் எல்லாம் ஒன்றும் வேதாந்த வகுப்பு வர தேவையில்லை, நான் சிவபக்தன், நான் எல்லா லிங்கம் இந்தியா ஃபுல்லாக நான் அத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், கோயிலில் இத்தனை எடுத்து புனரமைச்சிருக்கேன், இத்தனை பண்ணியிருக்கேன், அத்தனை பண்ணியிருக்கேன், அதனால அவங்க ஓடுற வேர்டு அடுத்த வேர்டு, அதனால இறைவனுக்கு தெரியும் என்னென்ன, இவன் என்னுடைய பக்தன், இவனுக்கு நான் எப்போ மோட்சத்தை கொடுங்க நான் தெரியும், அப்போ நான் கொடுக்குறேன்னு இருக்காரு, அதனால வெயிட்டிஸ், அவ்வளோதான் சொல்லுவாங்க அவங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இறைவன்ட்ட போய் சண்டையெல்லாம் போட மாட்டேன், அவர் எப்போ கொடுப்பாரோ நான் அப்போ ஏற்றுக்குவேன். அப்படி அல்ல. இறைவன் மண்டையை பொழந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, மண்டையை பொழந்து உள்ளே அந்த ஞானத்தை போட்டு மூட்டி தைச்சிருவாரு, அதுக்காக வெயிட்டீஸ். அப்படி அல்ல. அதற்குண்டான சூழ்நிலை தான் அவர் அமைத்து கொடுப்பாரு. நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் சக்தியை பயன்படுத்தி நான் இதை கற்க வேண்டும் நீங்க தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் அது ஹெல்ப் பண்ணுவார், அது ஓகே. பட் தேர்ந்தெடுக்கிறங்கிற வேதாந்தத்தை நான் தேர்ந்தெடுக்கிறங்கிற புத்தி இல்லாதவங்களுக்கு அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா பாப்பங்களையும் கடக்க செய்ய, சஞ்சித்தத்தில் இருக்கிற பாப்பத்தையும் கடக்க செய்பவராக இருக்கிறனால அடுத்தது பிரதராய. அதேதான், ரெண்டு கிட்டத்தட்ட, அதாவது எல்லாருக்கும் அஞ்ஞானம் என்கிற பாப்பத்தை கடக்க செய்வராக இருப்பவருக்கு நமஸ்காரம். சோத்தரனாய. சோத்தரனாயனா ஞானத்தை கொடுத்து நம்மளுடைய பாப்பத்தை போக்குவராக, அஞ்ஞானம் என்னும் பாபத்தை கடக்க செய்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அது அர்த்தம். அஞ்ஞானம் என்கின்ற பாபத்தை கடக்க செய்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்தது நம்ம ஆதாரியாய. ஆதாரியாய ஆலாத்யாய ரெண்டு வேர்டு இருக்கு. ஆதாரியாய ஆலாத்யாய நமக. வாட் டு யூ மீன் பை ஆதாரியாய? மறுபிறப்பில் இருப்பவருக்கு நமஸ்காரம். அதான் கர்மா பிளான் படி நமக்கு மறு ஜென்மத்தை கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். நம்புதான் கர்மா, ஆனா அது கொடுக்கணுமே மறுபிறப்பாக. இன்னொரு ஜென்மத்தை நமக்கு எடுக்க வைப்பவர், அடுத்த ஜென்மத்தை எடுக்க வைப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். மறுபிறப்பில் இருப்பவனுக்கு நமக்கு மறுபிறப்பை கொடுப்பவர் அவர்தான். புண்ணிய பாப்பத்தை வச்சு அவர் அடுத்த பிறவி நம்மளை ஏதோ ஒரு சரீரத்தில் நம்ம பிறக்க வைப்பார். அடுத்தது
ஆலாத்யாயனா ஜீவர்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம். ஜீவஸ்வரூபமாக ஆத்மாவாக வெளிப்பட்டு கொண்டிருப்பவருக்கு நமஸ்காரம். கர்ம பலனை அனுபவிப்பவர்கள் ஜீவர்கள், அவர்களுக்குள் வெளிப்படுவராக அவருடைய ஜீவர்களுடைய சொரூபமாக ஆலாதக என்பது காரிய கரண சங்காதமான ஜீவனாக இருக்கிறார். ஆலாதக அப்படின்னா கர்த்தா ரூபமாகவும் அப்புறம் என்ன கரண ரூபமாகவும் இரண்டுமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அப்ப அந்த அஞ்ஞானம் இருப்பதால் அவர் என்னவா அறியப்படுகிறார்? ஜீவனாக அவன் தன்னை அறிகிறான். அந்த அனுபவம், நான் அஞ்ஞானத்தில் இருக்கிறேன், அந்த அனுபவம் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் ஈஸ்வரா. That experience a jiva goes through all are ஈஸ்வரா. சம்சாரம். அது ஆலாதக அப்படின்னா காரிய கரண சங்காத ரூபமாக இந்த பாடி, ஜீவனுடைய பாடி. அடுத்தது நமக ஷஷ்பியாயச்ச பேஞாயச்ச. இப்ப திருப்பி வராரு. நதியின் கரையில் உள்ள ஷஷ்பியாயன புல்லுங்க. நதி எந்த இடத்துல இருக்கிற புல்லு? நதியின் கரையில் உள்ள இளம் புல்லாக இருப்பவருக்கு நமஸ்காரம். கம் டு வெஜிடேஷன். அடுத்து பேஞாய, நதியில் பெருக்கெடுத்து வரும்போது தோன்றுகின்ற அந்த நுரையாக, பொல்யூஷன்னால வர நுரை இல்லை, பெருக்கெடுத்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நுரை, அந்த நுரையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அது அந்த புல் ஒரு சிகப்பு நிறமாக உள்ள இளம் புல் சொரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்து நமக சிகத்யாய, சிகத்யாய. அடுத்து பிரவாக்யாய. சிக்கத்தின மண்ணுங்க. நதியில் உள்ள மணலாக இருப்பவருக்கு நமஸ்காரம். நதிக்கரையில் உள்ள மணல், மணலாக இருப்பவருக்கு நமஸ்காரம். பிரவாகம்னு என்ன உங்களுக்கு தெரியும்? நதியினுடைய பிரவாகமாக, ஓட்டமாக. பிரவாக்கியாயினா நன்கு ஓடிக்கொண்டிருக்கிற நதியினுடைய, நின்றுட்டு இருக்கிற நதியில ஒன்று, ஏதாவது கொட்டையா நிற்கிற நதியில ஒன்றும் பிரவாகம் பார்க்க முடியாது. ஓடுகின்ற நதியினுடைய ஓட்டமாக, பிரவாகமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். நதியினுடைய பிரவாகம், மணலாக இருக்கிறார். அந்த மணல் ரூபமாக, மணலாக இறைவன் தான் இருக்கிறாரு. அடுத்தது அந்த பிரவாகமாக, ஜலப்பிரவாகம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று காலப்பிரவாகம் சொல்லுவோம். அந்த பிரவாகங்கிறது ஜலத்துக்கு யூஸ் ஆகும். காலம் என்னதுதான் பிரவாகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, அது பாட்டுக்கு நம்மளால் நிறுத்த முடியாத ஒரு இடத்துல. அதுதான் காலப்பிரவாகம் சொல்லுவோம். அது மாதிரி இது ஜலப்பிரவாகம். இரண்டுமே இறைவனை தவிர்த்து வேறல்ல. அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். இதோட முக்கியமான நமசிவாய வரதுனால அந்த மந்திரம், இந்த 8வது அணுவகம் ரொம்ப முக்கியமான ஒரு அணுவாகம். அதுக்கு அடுத்தது 9வது அணுவாகம். அதில் ஃபஸ்ட்டு சொல்லு நம இரின்யாய, நமக இரின்யாய. இரின்யாயனாங்க. இப்போ நதியெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாலைவனமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இரின்யாய, பாலைவனத்தில் உள்ளவருக்கு நமஸ்காரம். பாலைவனமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். பிரபத்தியாய, பிரபத்தியாயனாங்க பாதை, அதாவது நல்ல ரோடு, நன்கு அமைக்கப்பட்ட பாதையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். நன்கு அமைக்கப்பட்ட பாதையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அதாவது பாலைவனமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களாக இருப்பவங்க நமஸ்காரம். அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையாக இருப்பவருக்கு நமஸ்காரம்.
அங்கே இருக்கிற ஜீவராசிகளாக அவர் தான் இருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையாகவும் அவர் தான் இருக்கிறாரு. அதுதான் அது பாலைவனமாக இருப்பவருக்கு. நீரே இல்லாமல் மழையே இல்லாமல் இருக்கிற இடத்துல அவர் தான் இருக்காரு. ஏன்னா நதியோரம் செழிப்பெல்லாம் பார்த்துட்டோம். பாலைவனம் என்னது தான், அவர் தான். பாதை அப்படிங்கும்போது நன்கு அமைக்கப்பட்ட பாதைக்கு தான் நம்ம பிரபத்தியா, பத்தியம்னா ரோடு, பாதை. போது நன்கு குண்டு குழி எல்லாம் இல்லாமல் சீராக நல்ல ரோடு போட்டுருக்க அந்த பாதை நல்ல பாதையாக இருப்பதற்கு நமஸ்காரம். அதாவது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு பாதை நம் சாத்தியத்தை அடையக்கூடியதற்குண்டான பாதையை அமைத்து கொடுத்தவர். இந்தந்த சாதனத்தை பண்ணு, கர்மயோகம் பண்ணு, பஞ்சமகாயக்னங்கள் பண்ணு, மனதுக்குள்ளே இந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கோ. இதெல்லாம் என்னது, சாதனம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கணும், என்னென்ன குணத்திலேருந்து நம்ம விடுபடணும், எந்தெந்த குணங்களை நீ வளர்த்திக்கணும், என் தர்மம்னா என்ன, அது எப்படி ஃபாலோ பண்ணணும், இது எல்லாம் என்னது பாதை. யார் ஓட்டு கொடுத்தது, பஞ்சமகாயக்னங்களும் கர்மயோகமும். நற்குணங்களை வளர்த்திக்கோ, தீய குணங்கள்லேருந்து விடுபட முயற்சி பண்ணு, தவ வாழ்க்கை வாழு, குருவை நாடிப்போ, சாஸ்திரத்தை படி, இதெல்லாம் அமைத்து கொடுத்தவர். அதுதான் நல்ல பாதை. பிரபத்தியாய சாதனமாக எதுக்கு, மோட்சத்தை அடைவதற்குண்டான நல்ல விதமான ஒரு பாதையை அமைத்து கொடுத்தவர் இறைவன். என்ன நாம தெரிஞ்சுக்கணும்னா, அவர் வகுத்து கொடுத்த பாதையில் ஒழுங்கா போனா போதும். அதை 100% நம்பிக்கை தான் முயனுங்க. அவருக்கு இறைவன் கொடுத்த பாதையே என்ன பண்ணணும், நம்பணும். நம்பினாத்தான் நம்ம என்ன பண்ண முடியும். நிறைய பேர்த்துக்கு என்ன பண்றது இல்லை, அவங்களுடைய அகங்காரம் அந்த மேல் தூக்கும்போது, சரீர அபிமானம் தான் அகங்காரங்க, அது மேலே தூக்கும்போது இறைவனோட பாதையிலேயே டவுட் வந்துடுது. ஐயோ இது இறைவன் கொடுத்துருக்காரு, இதில் பிழை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஸ்ரத்தா கேட்டாந்தவாள், ஸ்ரத்தை ஏன் கேட்டாந்த வேலை போகுது, தன் சரீரத்து மேலே அவ்வளோ அபிமானம், அகங்காரம், தன்னோட புத்தி சொல்றது தான் கரெக்ட், வேற எந்த புத்தி சொல்றதும் தப்பு. இப்படியே இருந்து இறைவன் வகுத்து கொடுத்த பாதையை இதுதான் பாதைன்னு தெரியாதவங்க விடுங்க, அவங்களுக்கு பாவம் அது என்னன்னே தெரியாது. இறைவன் என்னப்பா வேதாந்தத்துக்குள்ள வரலினா, இறைவன் நம்ம அமைத்து கொடுத்த பாதையை உங்களுக்கு ரூட் மேப்பே கிடையாது மண்டையில். அவங்க மண்டையில் இறைவனோட ரூட் மேப்பே கிடையாது. ஆச்சா, அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுது, இறைவன் வகுத்து கொடுத்த பாதை தெரியுது. ஆனா போறோமா, ஏன் மண்டை நல்லா அழகாட்டாங்க புரியுதா, ஏன் போக மாட்டேங்கிறோம், ஏன் இல்லை ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, ஏன்னா ஏன் போக மாட்டேங்கிறோம். 100% கிளாஸ் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால மண்டை ஆட்ட முடியுது. ஏன் போக மாட்டேங்கிறோம், நம்பிக்கை இல்லை. நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, எதுவுமே காரணம் கிடையாது. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை இருந்திருந்தா அவர் போட்ட பாதையில் நம்ம போய்த்தானே தீக்கணும். ஏன் போக மாட்டேங்கிறோன்னா, இங்க யார் பின்னாங்க உட்காந்து மஃபியா லேடி, அதைத்தானே பேர் வச்சிருக்கேன். உள்ள ஒரு உட்காந்து இருக்கிறா, அவ பேச்ச கேட்காதீங்க, அவ பின்னால போயிடாதீங்க, சித்த இந்த பக்கம் வாங்க, சித்த இந்த பக்கம் வாங்கினா அவ ஒரு பக்கம் இழுப்பா பார்த்துங்க. உங்களை அவ ஒரு பக்கம் இழுக்க, நான் ஒரு பக்கம் இழுக்க, நீங்க இங்கேயும் அங்கேயும் இப்படி ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா அவ மாஃபியா லேடின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, எனக்கு முன்னால் நீங்க அவளை துரத்திடுவீங்க. ஏன்னா கெடுதல் அவ செய்யறது உங்களுக்கு, எனக்கு இல்லை. நல்லா யோசனை பாருங்க. நீங்க அந்த பக்கம் போறீங்கன்னா அவ மாஃபியா லேடின்னு தெரியல, அதனாலதான் அங்க போறீங்க. இங்க நல்லது நடக்கும்னு தெரியல, அங்க கெட்டது கிடக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த ஆசிலேட்டிங் மைண்ட் இருக்கிறது இங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும், டப்புன்னு அந்த பக்கம் இழுத்துட்டானா முடிஞ்சது, இந்த ஜென்மா வேஸ்ட். கிளாஸுக்கு வரல, ஏன் வரல, தூக்கம் கெடுது, ஏதோ அதெல்லாம் அவள் இழுத்துட்டான்னு அர்த்தம். நான் முடிவு பண்ணிட்டேன், ஓ முடிஞ்சது, அவள் இழுத்துட்டா, நம்மளால அவளை இடத்துல நம்மள போராட முடியாது. அது ஈஸ்வரன் தான் கண்ட்ரோல் மாஃபியா, நம்மளாம் என்ன பண்றது. ஆனா நாமளும் என்ன பண்ணுவோம், இழுத்து பார்ப்போம். இது இறைவன் கொடுத்த பாதை, நீங்க இங்க வாங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது எத்தனை பண்ணுங்கிறோம். ஐயோ இது கஷ்டம் அது கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது யார் எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, மாஃபியா. ஏன்னா அவன் அங்க இழுக்கிறான். அப்ப நீங்க உண்மையிலையும் பாருங்க, நம்மள அந்த பக்கம் இழுக்கிறது மாஃபியா லேடின்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தேவையே இல்லை, நீங்களே அவளை தள்ளிவிட்டு இந்த பக்கம் வந்துடுவீங்க. இப்ப என்னன்னா, அறியா குழந்தை, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அறியா குழந்தையில் இருக்கிறீர்கள், அதுதான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணும், குழந்தைக்கு 4 உடனும் 4 செவத்து மேல ஏறிச்சு ரோட்ல ஓடிச்சுன்னு என்ன பண்றான் சொல்லி பார்ப்போம். சாம வேத தான தண்டை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த குழந்தை என்ன பண்ணுவேன், உள்ள வந்து உட்காரு, வண்டி நடி வெட்டுறாத அப்படி பிடிச்சி, வேற வழி இல்லை. ஏன்னா அவளுக்கு யாருக்கு இப்ப சண்டை நடக்குது, போராட்டம்,
சாஸ்திரத்துக்கும் மாஃபியா லேடிக்கும் நடக்குது. அப்ப என்ன பண்ணணும்? என்ன நீங்க குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ்ல எப்படி இருக்காங்க? அவ மாஃபியா லேடினே ரோட்ல போனா அடிவட்டுருவனே தெரியாத அந்த குழந்தைய என்ன பண்ணி பார்க்கலாம்? சாம வேத கடைசியில் என்னது தன் ஓண்டி வச்சு உள்ளவா. யாருடைய நலனுக்காக சாஸ்திரம் போராடிட்டு இருக்குது? அது புரியும். யாருடைய நலனுக்காக போராடுது சாஸ்திரம்? இறைவன். யாரு அது? எனக்கு கருவியை யூஸ் பண்றாரு, ஆனா அவரு தானே போராடிட்டு இருக்காரு. எதுக்கு போராடுறாரு? அப்போ இறைவன் கொடுத்த பாதையில் ஒரு இடத்துல கூட 1 மில்லிமீட்டர் கூட தப்பு வராது. அப்படி இருக்கும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவளை அப்படி நீங்களே தள்ளி விட்டுருங்க. நான் இந்த ரூட்ல போய்க்கிறேன், உன்னோட ஓடனை வரல, நான் காலைல வச்சுக்குவேன், நான் படிச்சுக்குவேன், வேதாந்த என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். அப்போ என்ன ஆயிருங்க? நீங்கள் பாதை அப்படியே அழகாக உங்களை இறைவன் போட்ட பாதைக்கு வந்துட்டீங்களா? ரூட்டு தான் நீங்களே மாறிட்டீங்களே. ரைட்டில் போனால் மாஃபியா, லெஃப்டில் போனால் இறைவன் பாதை. நீங்கள் எதை சூஸ் பண்ணிட்டீங்க? லெஃப்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைட்டு தன்னைத்தானே அவளே ஓடி போயிடுவாங்கிறேன் நான். உங்களை விட்டு அந்த ரோடு தனியாக போய் எப்போ நீங்கள் லெஃப்ட் ரோடை சூஸ் பண்ணீங்களோ, இறைவனோட பாதையை சூஸ் பண்ணிட்டீங்களோ, ரைட் பாதை ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்? உங்களை விட்டு போயிடும். கொஞ்சம் தூரம் போக போக அது உங்களை விட்டு போயிடும். ஆனால் சூஸ் பண்ணுற அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரைட்டா லெஃப்டாங்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம். அப்போ கொஞ்சம் தூரம் இங்கே வர்றது, கொஞ்சம் தூரம் திருப்பி அங்கே போகிறது. அப்போ பெர்மனண்ட்டாக நீங்கள் லெஃப்டில் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாஃபியா பாதை உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். அதற்குண்டான முயற்சி யார் செய்யணும்? முடிவெடுக்கணும். அவ்வளோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.